ஸோ களத்தில் போய் நின்று தேவையான உதவிகளை செய்யணும், ஆண்டவருடைய நாமத்தில் செய்யணும். அதுதான் நம்மளோட இது. வயநாடு நிலச்சரிவு சம்பவம் நம் அனைவரது இதயங்களிலும் ஆறாத வடுவாக மாறிவிட்டது. இந்த சம்பவம் வெளி உலகிற்கு தெரிய வந்தவுடன் தமிழகத்திலிருந்து அரசு சார்பில்லாமல் தனது அறக்கட்டளை சார்பில் முதல் நபராக வயநாடு சென்று களப்பணியாற்றி வருகிறார் கிறிஸ்தவ ஊழியர் CJ ஷீபா என்பவர். கேரளாவில் களப்பணியாற்றி வரும் மத்திய மாநில அரசு ஊழியர்களோடு இணைந்து தன்னார்வமாக இவரும் பணி செய்து வருகிறார். தமிழக கிறிஸ்தவ மக்கள் பலர் கொடுத்த உதவியை கையில் வைத்து அங்குள்ள மக்களுக்கு இயன்ற உதவிகளை செய்து வருகிறார். கிறிஸ்தவ போதகரும் சமூக ஆர்வலருமான CJ ஷீபா அவர்கள் வயநாட்டிலிருந்து TCN மீடியாவிற்கு அளித்த பிரத்யேக தகவலை தற்போது கேட்கலாம். இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட்ஸ் கேரளாவில் முன்னாடி நடந்திருக்கு. இந்த இடங்களில் ரொம்ப பெரிய லெவல் கிடையாது. அதாவது 2018 ஆகஸ்ட் 7-8 இந்த தேதிகளில் நடந்திருக்கு. அதில் ஒரு 40 பேர் இறந்துருக்கிறாங்க. இந்த இப்போ நடந்த இடத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி. பட் அது இந்த அளவுக்கு பெருசாக இல்லை. இது பார்த்திங்கன்னா இதுதான் பெரிய லெவல். இது வரைக்கும் கேரளா ஹிஸ்ட்ரியே இல்லாதது போல் லேண்ட்ஸ்லைட். அதாவது எப்படின்னா, உங்களுக்கு ஒரு மலை, பக்கத்து மலை, அது அந்த இடத்துல இருக்கிற அந்த மலை அப்படி உடஞ்சி ஸ்லைட் ஆகி கீழே இருக்க பில்டிங்ஸ் மேலே விழுறது, அது ஒரு டைப். இது எப்படின்னா ஒரு பெரிய வேலி மாதிரி இருக்குது. ஸோ அது அப்படியே பூமிக்குள்ளே போயிருக்குது. அதுவும் நடக்குது. ப்ளஸ் அந்த மலைகள், பக்கத்தில் இருக்க மலைகளும் இடிஞ்சு விழுது. அதனால் ரொம்ப டீப்பரில் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் இது பாடிஸை மீட்டுட்ருக்குறாங்க. வாலண்டியர்ஸ் மீட்டுட்ருக்காங்க. இதில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, TNDRF, அதாவது தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அங்கே செயல்பட்டுருக்காங்க. மிலிட்ரி, இந்தியன் ஆர்மியில் குறிப்பாக ஊட்டி ரெஜிமெண்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க, மெட்ராஸ் ரெஜிமெண்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் மலையாளம் அவங்களுக்கு பரிச்சயம் தானே. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லோக்கல் மக்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி அவர் ரொம்ப எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அப்படியே ஒரு சாதாரண ஒரு ஆள், உங்கள் பக்கத்தில் போனால் கூட தெரியாது, அந்த மாதிரி உடம்பெல்லாம் சேரு, அப்படியே பெரிய அது இந்த எம்பிஸ் கூட, கேரளா எம்பிஸ் கூட அப்படி தான் இருக்கிறாங்க. சாதாரணமாக அவங்க இறங்கி அவங்களோட ஆர்மி பீப்புள், வாலண்டியர்ஸ் எல்லாம் நல்லா பூஸ்டப் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க. அது ஒன்று. அப்புறம் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொற்று நோய் பரவுற மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலை. ஏன்னா அந்த உடல்களெல்லாம் பல நாளாக தண்ணியிலே இருக்குது. அந்த தண்ணி தான் அப்படி ட்ராவல் ஆகுது. தண்ணியெல்லாம் கலங்கி இருக்குது இந்த லேண்ட்ஸ்லைட்னால். இந்த தண்ணிகள் தான் கீழே பல இடங்களுக்கெல்லாம் போகுது. அதனால் அப்படி இருக்குது. அப்படிப்பட்ட சூழல் தொற்று நோய் பரவுற அபாயம் இருக்குது. அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிடணும். அதே மாதிரி வாலண்டியர்ஸ், அங்கே ஒர்க் பண்ணுற வாலண்டியர்ஸ் எந்த ரிலீஜன், கேஸ்ட், எந்த ஒரு இது இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு இதெல்லாம் எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டு அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. குறிப்பாக என்னுடைய இதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஆண்டவருடைய நடத்துல எனக்கு சின்ன வயசுலேருந்து இது ஒரு பாரம். இந்த மாதிரி ரோட்டில் யாராவது அடிபட்டு இருந்துட்டாங்க, ஆக்சிடெண்ட் ஆகிருக்காங்க, இந்த மாதிரிலாம் நான் எடுத்துகிட்டு போவேன். இந்த மாதிரி எங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அங்கே முன்னாடியே நான் 20 இயர்ஸ் முன்னாடியே இப்படி தான். ஸோ அதை தான் ஆண்டவர் ஊழியமாக மாற்றி அப்படி நடத்திட்டு வர்றாரு. ஸோ இங்கே இருந்து நம்ம இந்த காரியங்களெல்லாம் என்னால் முடிந்த காரியங்களை செஞ்சிட்ருக்கிறதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் இருந்து ஃபஸ்ட் பொருட்களை கொண்டு போனது நான் தான். இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இல்லாமல், தமிழ்நாடு கவர்மெண்ட் அனுப்பின ஆட்கள் இல்லாமல், தொண்டு நிறுவனம் அல்லது வாலண்டியர்ஸில் போனது நம்ம தான். பொருட்களெல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நம்ம கிறிஸ்தவ மக்கள் கொடுத்த பொருட்களை தான் கலெக்ட் பண்ணி கொண்டு போயிருக்கிறோம். அதனால் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. நம்ம சின்ன பார்ட்டாக இருந்தாலுமே நம்ம முழுசாக அதில் மனசுக்குள்ளேருந்து அந்த ஒரு அவுட் ஆஃப் லவ், ஆண்டவரோட அந்த அன்பில் தான் நம்ம செய்கிறோம். அதாவது இறந்த மக்கள் பார்த்திங்கன்னா 90% தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற சாதாரண கூலி தொழிலாளிங்க. ஏன்னா இது டவுன்லேருந்து 14 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது இந்த லேண்ட்ஸ்லைடான இடம். ஸோ டவுனுக்கு வரணும்னா 14 கிலோமீட்டர்ஸ் வரணும். 14 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளே இருக்கிற எஸ்டேட். அப்போ இங்கேருந்து ரொம்ப ரீச்சபிளெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மக்கள் இங்கேயே தங்கி இருந்து அவங்க வேலை செய்கிற அந்த இடங்கள், இறந்து போனவங்கெல்லாம் சாதாரண
குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இதில் வந்து நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் இழந்து பிள்ளைங்க மட்டும் இருக்கிறாங்க, சில பேர் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க பிள்ளைங்க இறந்துருக்கிறாங்க. உங்களோட ஆறுதல் மன சமாதானம் அதுக்காக ஜெபம் பண்ணிக்கணும். மெயினாக என்னென்னா அந்த பேரண்ட்ஸ் பிள்ளைகளை தேடி அலைகிறது, பிள்ளைங்க அப்பா அம்மா கிடச்சிட மாட்டாங்களான்னு தேடி அலைகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு கொடூரமான சூழ்நிலை, இதுக்காக எல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இரவு பகல் பாராமல் தங்களையும் மறந்து களப்பணியாற்றி வரும் ஒவ்வொரு களப்பணியாளர்களுக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். மேலும் குடும்பத்தாரை இழந்தோரை தேவன் ஆறுதல் படுத்தவும், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோர் விரைவாக வீடு திரும்பவும், வயநாடு மாவட்டம் மறுபடியும் கட்டப்படவும், அங்குள்ள பதற்றமான சூழ்நிலைகள் மாறவும், புதிதாக உற்பத்தியாகும் தொற்று கிருமிகள் அழிக்கப்படவும் நம் முழங்கால்களை முடக்குவோம். வயநாடு பகுதியிலிருந்து வந்த நேரடி காட்சிகளை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மை நிலவரத்தை அறிந்து ஜெபிக்க பிரயாசப்படுங்கள். நன்றி.